சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சாமிநாதன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்முடைய நலமான வாழ்வுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று தான் உணவு. நாம் சாப்பிட்ற உணவானது ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கப்பட்டதா இருக்கணும். அதே போல் நலமான வாழ்வுக்கு ஓய்வும் தூக்கமும் மிக அவசியம். பகலில் தூங்கிட்டு சிலர் இரவில் நிறைய கண் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இரவு தூக்கத்தை பகல் தூக்கம் ஈடுகட்டாது. இந்த தூக்கம் ஓய்வில் நாம் கவனம் செலுத்தாமல் இருந்தோம்னா மனநோய் ஏற்படும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. நலமான வாழ்வுக்கு இன்னொரு காரணி கழிவுகள் வெளியேற்றம். அதாவது ஒரு நாளைக்கு 7-8 முறை சிறுநீர் கழிக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது மலம் வெளியேற்றணும். உணவு உண்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது கழிவுகள் வெளியேற்றம் என்பது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சாமிநாதன் ஐயா. தினமும் வேளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்து மல ஜலம் கழிக்காமல் இருந்தோம்னா என்ன ஆகும்? வயிறு வெடிச்சிரும் இல்லையா? தண்ணீர் குடிப்பது, இரவு தூக்கம், ஓய்வு, மன அமைதி, புரிதல், நல்லுணவு உட்கொள்வது எல்லாமே கழிவு வெளியேற்றத்துடன் தொடர்புடையவை தான். ஆரோக்கியமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள ஆய்வாளர்கள் சில வழிமுறைகளை சுட்டி காட்டுறாங்க. முதலாவது சுத்தமாக இருப்பது. முக்கியமாக கைகளை கழுவுவது. கைகளை ஒழுங்காக கழுவுவதன் மூலம் உயிர்கொல்லி நோய்கள் பரவுவதை தடுக்கலாம். ஒரு நாளைக்கு பல முறை நமது கைகள் நமது முகத்தில் படுது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போ கை சுத்தமாக இருக்கணுமா வேண்டாமா? கை சுத்தம்ங்கிறது 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று அழுக்கு இல்லாமல் இருக்கிறது, இன்னொன்று யாருக்கிட்டையும் எதையும் வாங்கக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் நமது வீடுகள்லையே வீட்டுக்குள்ளேயே கழிப்பறைகள் கட்டி வச்சுருக்கோம். டாய்லெட்னு சொன்னோம், கழிப்பறை. இப்போது ரெஸ்ட் ரூம்ங்கிறோம். அப்படின்னா அது எவ்வளவு சுத்தமாக இருக்கணும்? கழிப்பறைக்கு போய் வந்த பிறகு, உடம்புல எங்கேயாவது காயம் இருந்து அதுக்கு மருந்து போட்ட பிறகு, இருமல் தும்மல் முடிந்த பிறகு, உணவு சாப்பிடும் முன் பின், குப்பைகளை கொட்டிய பின், விலங்குகளை தொட்ட பின், இப்படி இந்த பட்டியல் நீளுது. ஒவ்வொரு முறையும் கை கழுவணும். அடுத்தது சுத்தமான நீரைத்தான் பயன்படுத்தணும். அசுத்தமான நீரினால் உண்டாகும் கிருமி பெருக்கம், காலரா, வயிற்றுப்போக்கு உட்பட பல நோய்கள் பரவுவது கட்டுப்படுத்தப்படும். அசுத்தமான தண்ணீரை குடிப்பதால் ஒரு வருடத்துக்கு சுமார் 170 கோடி பேர் வயிற்றுப்போக்கால் அவதிப்படுறதா ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்குது. சாமிநாதன் ஐயா, 3வது சுத்தமான ஆரோக்கியமான உணவைத்தான் உட்கொள்ளணும். சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், விரைவு உணவு வகைகளை பழக்கப்படுத்திடுறோம். இதனால் குழந்தைகளுக்கு பல நோய் நொடி வருது. நொறுக்கு தீனி, விரைவு உணவு போன்றவற்றை தவிர்க்கணும். அடுத்தது உடற்பயிற்சி. தினமும் அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும். நடைப்பயிற்சி நல்லது. அதிகாலை சூரிய ஒளி மூலம் கிடைக்கும் வெளிச்சம் ரொம்ப நல்லது. நாம தான் நமது வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சிக்க முடியும். கிருமிகளற்ற வாழ்க்கை, நல்லுணவு, சுத்தமான நீர், கழிவுகளை வெளியேற்றுதல், இவை யாவும் அவசியம் நமது அன்றாட வாழ்க்கையில். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.